வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி பண்ணலாம், இது என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம துவரம்பருப்பை விட கடலைப்பருப்பை நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் நம்ம செய்கிற உருண்டை நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ 2 பருப்பையுமே நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சாச்சு. நம்ம இதே டைம்லேயே நம்ம கொஞ்சமாக தண்ணியை வச்சுட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்ல புளியும் பருப்பும் ஊறி வரட்டும். ஒரு 1 மணி நேரம் கழித்து நம்ம குழம்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த உருண்டை குழம்பை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக 4 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச வரமிளகாவையும் சோம்பையும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2 தடவை மட்டும் குறைப்பாக பல்ஸில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 3 பூண்டு பல்லையும் சேர்த்து ஒரு தடவை மட்டும் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா வாசம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நம்ம குறைப்பாக நம்ம அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா தான் அந்த உருண்டை நமக்கு சாப்பிட்றப்பவே ரொம்பவே வாசமாக இருக்கும். இப்போ அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே மிக்சி ஜார்லேயே நம்ம ஊற வச்ச பருப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் பருப்பை சேர்த்தாச்சு. கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு இதையும் நம்ம பல்ஸ்லேயே போட்டு குறைப்பாக அடித்து எடுத்துக்கணும். நம்ம இதை குறைப்பாக அடித்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா மாவு மாதிரி நமக்கு வந்துடும். அதனால் குறைப்பாகவே அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பை அடித்து எடுத்த பிறகு இது கூட நம்ம அடித்து வச்ச மிளகாய், பூண்டு, சோம்பு இருக்குல்ல, இதையும் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன். சின்ன பீஸ் தேங்காவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை உங்களுக்கு ஆப்ஷனல் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், இல்லை நம்ம துருவி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நாம் ரெடி பண்ண உருண்டைகள்லாம் வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். அதுக்காக அடுப்பில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன பீஸ் பட்டை, கொஞ்சமாக பிரியாணி இலை, இதை சேர்த்து நல்லா நம்ம பொரிய விட்டுறலாம். இப்போ வாசத்துக்காக 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். கூடவே 1 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாவை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணி செய்கிறேன். வெங்காயம் நல்லாவே வதங்கி வரட்டும். வெங்காயத்தை வதக்கிறப்பவே கூடவே உப்பையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ நாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. 2 பூண்டு பல்ல தோலோட 1-2 இடித்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி இடித்து சேர்த்தோம் அப்படின்னா நல்லா குழம்புக்கு ஒரு வாசத்தை கொடுக்கும். இப்போ தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்குவோம். 1 தக்காளி பழத்தை நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு மசாலா பொடியை சேர்த்துடலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூளை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடியை சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியையும் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி கூட நல்லா மசாலாவை நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா மசாலா எண்ணெய் கூட நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது கூட தண்ணியையும் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணியை இதில் சேர்த்துக்கிட்டேன். குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு மூடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்ம வேக வச்ச உருண்டை நல்லாவே வெந்து வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். வேக வச்ச உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. குழம்பு கொதித்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நம்ம விட்ட தண்ணி எல்லாமே குறைஞ்சி நல்லா திக்கான பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச உருண்டைகளை வந்து ஒன்று ஒன்றா நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். எல்லா உருண்டைகளையுமே நம்ம குழம்புல சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து குழம்பு கிடைக்கும். நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வர டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் கலந்துக்குவோம். கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து தண்ணியை ஊற்றி கழுவிட்டு இதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வந்து தேங்காய் பேஸ்ட்டை குழம்பு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருண்டைகள் எல்லாம் உடையாமல் பக்குவமாக நம்ம வந்து கிளறி விட்டுக்குவோம். தேங்காவை சேர்த்த பிறகு குழம்பை நம்ம அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதோட டேஸ்ட் வந்து நமக்கு மாறிடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பரிமாறிடலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.